சரியான கஷ்டப்படுறோம்னா காலைல 7 மணிக்கு வேலைக்கு வரோம். வேலைக்கு வந்து கங்காணி கண்ணாப்பிள்ளைகிட்ட பேச்சை வாங்கி விரட்டுப்பட்டு நின்று அவங்களும் எங்களை விரட்டி காலகலம் பண்ணி தான் வேலை கொடுக்குறாங்க. வேலை செஞ்சும் நாங்கள் பொழுதுக்கும் அட்டையிலையும் தண்ணியிலையும் வேலை செய்யணும். செஞ்சாலும் கூடியது ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு கிழமைக்கு 3 டிட்டோல் போத்தா வேணும், பாட்டா வேணும். பாட்டா இல்லாமல் தேலை தூர்வுகளுக்கு நடக்க இயலாது, முள்ளான முள். அது மட்டும் இல்லை, எங்கன்னா பார்த்தாலும் பண்டி பறித்து தேலை தூராக போகுது. அதுக்கு பதில் சொல்லி வேலை செய்யணும். பாம்பு சட்டைங்க நிற கிடக்குது, அதையும் நாங்கள் விளக்கிட்டு வேலை செய்யணும். பார்த்தாக்க தூரமாக இருக்கும். நாங்கள் பேச்சு வாங்கணும், ஐயா மாட்டையும் பேச்சு வாங்கணும். பேச்சை வாங்கி இந்த கொழுந்தை கொண்டு வந்து நாங்கள் கொட்டி நிறுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு எதுனால வேண்டி இந்த தோட்ட தொழிலாளிக்கு 1700 சம்பளம் கொடுக்க முடியாட்டி போனால் தயவுட உங்களை கையெடுத்து கேட்குறோம். கொம்பேனிக்கு அரசாங்கத்துக்கு பார்த்த கொடுங்க. அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு ஏதாவது செய்வார், தோட்டத்தில் ஏதாவது ஒரு நடத்துகளுக்கு செய்வாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் போதுமா? புள்ள குட்டியை வளர்க்குற, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, 4-3 பிள்ளைகளை வச்சுருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் செலவுக்கே பத்தாது. அன்னன்னைக்கு 13 ஸ்கூலுக்கு ஒரு 200 காசு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு காசு இல்லாட்டி போனால் சாப்பாடு கொடுக்கணும் 2 நேரத்துக்கும் கட்டி. அதுகளுக்கு ஒழுங்கான முறையில் சாப்பாடு கொடுத்தா தானே பிள்ளைகளுக்கு ஒரு பலன் வரும். சும்மா சோறையும் கறியும் கொடுத்து நாங்கள் படிக்க வைக்க இயலுமா? அல்ல யுகம் வருமா?